சர்வேமெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு காட்டுல ஒரு காட்டு நாய் சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சிறுத்தை அந்த காட்டு நாயை நோக்கி வந்துச்சு. இதை பார்த்த அந்த காட்டு நாய்க்கு தெரிஞ்சிருச்சு, இந்த சிறுத்தை நம்மளை வேட்டையாட தான் வருதுன்னு அந்த நாய் புரிஞ்சுக்கிச்சு. அந்த சிறுத்தையும் எப்படியாவது இந்த நாயை இன்னைக்கு வேட்டையாடி சாப்பிட்றணும் அப்படின்னு நோக்கத்தில் தான் அது வந்துச்சு. அந்த நாயும் எப்படி இந்த சிறுத்தைகிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறது, இந்த சிறுத்தைகிட்டேருந்து தப்பிக்க நம்ம வேகமாக ஓடினாலும் ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அது நம்மளை விட வேகமாக ஓடும், கண்டிப்பாக அது என்னை பிடிச்சி வேட்டையாடிடும். அதனால் நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு அந்த நாய் முடிவெடுக்குது. பிறகு அந்த நாய் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்குது. அந்த காட்டு நாய் பக்கத்தில் ஒரு சின்ன எலும்பு துண்டுகள்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஒரு நல்ல யோசனை அதுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த எலும்பு துண்டுகள்லாம் எடுத்து கடித்து சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த சிறுத்தை இந்த நாய் மேலே பாய தயாராக ஒரு இடத்துல மறைவாக ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த காட்டு நாய் அந்த எலும்பை சாப்பிட்டுக்கிட்டே, அப்பா இந்த சிறுத்தையோட எலும்பு நல்ல சுவையாக இருக்குது, இன்னும் இந்த காட்டில் ஏதோ ஒரு சிறுத்தை இருக்குதான்னு நான் தேடி பார்த்து அதையும் வேட்டையாடி நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சிறுத்தைக்கு கேட்குற மாதிரி அது சொல்லுது. சிறுத்தையும் அந்த நாய் சொல்கிறத கேட்டோன்னே அதுக்கு பயம் வந்துடுச்சு. என்னது, இந்த காட்டு நாய் ஒரு சிறுத்தையை வேட்டையாடி அதை கொன்று அதோட எலும்பை சாப்பிட்டுட்டு இருக்குதா, இந்த நாய்கிட்ட நம்ம மோதக்கூடாது, நாம் இங்கேருந்து உடனே கிளம்பிடணும் அப்படின்னு அந்த சிறுத்தை பயந்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுது. அந்த சிறுத்தை அங்கிருந்து ஓடுனதை பார்த்த அந்த நாய் ரொம்பவே சந்தோஷப்படுது. அப்பாடா, இந்த சிறுத்தைகிட்டேருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிது. இப்போது இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு குரங்கு மரத்துலேருந்து கவனிச்சிட்டு தான் இருந்துச்சு. அந்த நாய் சந்தோஷமாக இருந்ததை கவனித்த அந்த குரங்கு, இந்த நாயை நம்ம சும்மா விடக்கூடாது, இதை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு உடனே அந்த குரங்கு சிறுத்தையை தேடி போகுது. இந்த விஷயங்கள்லாம் அந்த நாயும் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த நாயும் புரிஞ்சுக்கிச்சு, இந்த குரங்கு நம்மளை பழி வாங்க அந்த சிறுத்தைக்கிட்ட போய் நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல தான் போகுதுன்னு அது மனசில் நினச்சிக்கிச்சு. இந்த குரங்கும் அந்த சிறுத்தைக்கிட்ட போய், ஏ சிறுத்தையே, அந்த நாய் உன்னை ஏமாத்திருக்கு, அது ஒன்றும் சிறுத்தையெல்லாம் வேட்டையாடல, அங்கே இருந்த ஒரு சின்ன எலும்பு துண்டை எடுத்து கடிச்சு உன்னை பயமுறுத்துறதுக்காக சிறுத்தையை வேட்டையாடின மாதிரி பேசிட்டு இருந்துச்சு, ஆனால் உண்மையாலுமே அது சிறுத்தையெல்லாம் வேட்டையாடல அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த குரங்கு சிறுத்தைக்கிட்ட சொல்லிடுச்சு. சிறுத்தைக்கு இதை கேட்டோன்மே ஒரே கோபம், அந்த நாய் நம்மளே ஏமாத்திருக்கு, அந்த நாயை இன்னைக்கு நம்ம சும்மா விடக்கூடாது, ஏ குரங்கே என் முதுகு மேலே ஏறிக்கோ, அந்த நாயை தேடி நம்ம போகலாம் அப்படின்னு அந்த சிறுத்தை சொல்லுது. குரங்கும் அதை கேட்டுட்டு சிறுத்தை முதுகு மேலே உக்காந்துக்குச்சு. இப்போ சிறுத்தை வேகமாக ஓடி வரதை அந்த காட்டு நாய் பார்த்துருச்சு. காட்டு நாயும் புரிஞ்சுக்கிச்சு, நான் நினச்சது சரிதான், இந்த குரங்கு நம்மளை பழி வாங்க தான் இந்த சிறுத்தைக்கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கு, இந்த குரங்கையும் நாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிச்சு. அந்த சிறுத்தையும் ஓடி வருது. அந்த நாயும் பயந்து ஓடாமல் அப்போவும் ஏதோ ஒரு யோசனை பண்ணிகிட்டு இருக்குது. திடீர்னு அந்த நாய்க்கு ஒரு யோசனை வருது, நாம் அனுப்பிவிட்ட இந்த குரங்கு இன்னும் வரலையே, நான் இன்னொரு சிறுத்தையை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் ஏதோ சிறுத்தை இருந்தால் அதுகிட்ட பேசி என்கிட்ட அந்த சிறுத்தையை கொண்டு வா அப்படின்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ நேரம் ஆகிய அந்த குரங்கு வரவே இல்லையே அப்படின்னு சத்தமாக அந்த நாய் பேசிக்கிட்டு இருக்குது. இதை கேட்ட அந்த சிறுத்தைக்கு அந்த குரங்கு மேலே ஒரே கோபம் வந்துருச்சு. அந்த சிறுத்தையும் கோபத்தில் அந்த குரங்கையே அடித்து சாப்பிட்ருச்சு. அந்த நாயும் அங்கே இருந்து தப்பிச்சிருச்சு. இப்போது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நம்ம எதிர்த்து தான் நிற்கணுமே தவிர பயந்து போகக்கூடாது. ஏன்னா அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து போனோம்னா அந்த பிரச்சனை மறுபடியும் நம்மளை தேடி தான் வருமே தவிர அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராது. அதனால தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் நிதானமாக யோசித்து செயல்பட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை தீர்த்தரலாம். நம்ம சர்வேமெயின் சேனலில் இது போல் ஸ்டோரிஸ், பர்சனல் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன், ஃபினான்ஸ், பிஸ்னஸ், பேசிக் ஜிகேஸ் இது எல்லாமே நாங்கள் பதிவிட்டுட்டு வரோம். கண்டிப்பாக எங்கள் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நன்றி, வணக்கம்.